ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21/3/2025 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்ஸில் நிர்மல் லாட்ரியில் என்ஆர் 424வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பர் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரியில் 3 டிஜிட் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3 டிஜிட் நம்பரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறது, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 20/3/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் 356 கொடுத்துருக்காங்க. அதாவது 379 356 கொடுத்துருக்காங்க. நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. அதனால் கொஞ்சம் மறக்காமல் நமக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 356 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் 5 4ஓட காம்பினேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவே கொடுத்துருக்கோம். 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 5ஓட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 565 வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்பரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ஃபோக்கஸ் பண்ணி 777 கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 777 இல்லாட்டி 545 இந்த மாதிரி காம்பினேஷன் வரக்கூடாது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். இந்த நம்பர் பேஸ் பண்ணியே தான் நமக்கு ரிசல்ட் வந்துருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 5 6ஓட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். 5ம் 6ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பிசியில் அருமையாக வின் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம 3 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் 2 நம்பருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருந்தேன். இது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்லி கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் சூப்பராக 3 தட்டியிருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட கெஸ்ஸிங்லேருந்து அழகாகவே எடுத்துருந்துருக்கலாம் 356ங்கிற நம்பரு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் கொடுத்தது அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம், ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6ம் 5ஓட காம்பினேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஓட ஏ போர்ட் பாசிங்கும் அழகாகவே கொடுத்துருக்காங்க பவர் நம்பரில். ஸோ இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க நண்பர்களே. எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், வீடியோ போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங் வருங்க. மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததுன்னா நோன்னு கொடுங்க. அது என்ன ரீசனும் சொல்லிடுங்க, என்ன காரணம்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை மாற்றிக்கலாங்க உங்களுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 655 கொடுத்துருக்கார், 455 கொடுத்துருக்கார். 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க 5 6ஓட காம்பினேஷன் சூப்பராக வின் அடிச்சிருக்கு. சூப்பருங்க, தேங்க்ஸ் நண்பா. அதே மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அழகாக 3 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காரு. ஆனால் ஏசியோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியில் பாஸ் ஆகிருக்கு. உண்மையிலே சூப்பரான கெஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 3ஓட காம்பினேஷனும் கொடுத்துருக்காருங்க. இவரோட ஓவரால் காம்பினேஷனை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 10% பாஸ் ஆகிருக்கு. உண்மையிலே தேங்க்ஸ் நண்பா, சூப்பர் நண்பா. சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 3 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலுமே அருமை. ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஃபிலிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அதேமாதிரி அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. அடுத்து அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 403 401 கொடுத்துருக்கார். கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா 875 கொடுத்துருக்காரு. 5 காம்பினேஷன் போர்டில் இருக்குது. அதே மாதிரி திருப்பதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 3 ஆல் போர்டில் சூப்பராக தட்டியிருக்காருங்க. உண்மையுமே அருமையாக பாஸ் பின்னடிச்சு கொடுத்துருக்காருங்க. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. ஆல் போர்ட்லேயும் அதே மாதிரி 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கேரண்டி நம்பர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 5 6ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க 4 டிஜிட் நம்பரில். நல்ல அருமை.
குமுதா வந்து பார்த்தீங்க அப்புட்னா 246 வந்து பார்த்தீங்கன்னா 6 சி போர்டில் டைரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. சி நம்பர் கேரண்டி நம்பர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி குமுதா. அதே மாரி வந்து 6, 5 காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்புட்னா ரிவர்ஸில் வச்சுருந்தாங்கன்னா பிசி சூப்பராக பாஸ் ஆகியிருந்திருக்கும். உண்மையாலுமே அருமை. பிசி பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கு. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்புட்னா 5 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 456 கொடுத்துருக்கு. 356 இருந்தால் சூப்பர் பாஸாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5, 3 காம்பினேஷன் இங்கே கொடுத்துருக்காருங்க. இதோட கனெக்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புட்னா 10% அதாவது 100% வின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிசி டைரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்கார். ஹேண்ட்ஸ் அப் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. டைம் ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்னா கிட்டத்தட்ட இந்த வாரத்திலே வந்து இந்த வாரம் போன வாரம் வந்து இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்புட்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புட்னா சூப்பராக கொடுத்துருக்கார். அருமையாக பிசி வந்து வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் நம்பர் இடையில கொடுத்துருக்காரு வின் அடிச்சு. தேங்க்ஸ் நண்பா. உண்மையாலுமே அருமையான கெஸிங் கொடுத்துருக்குறீங்க. நன்றி நண்பா. அடுத்து சந்துரு வந்து பார்த்தீங்க அப்புட்னா அவரும் ஆல்போ ஏ சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புட்னா சி போர்டில் அழகாக வின் அடித்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்புட்னா 5, 6 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே அருமை நண்பா. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ராஜருத்ரன் வந்து பார்த்தீங்க அப்புட்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரும் வந்து கமெண்ட்ஸில் வந்திருக்காரு. ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புட்னா 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சந்திரசேகர் 1, 8 கொடுத்துருக்காருங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா 716 கொடுத்துருக்காருங்க. 716 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் வின்னர் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க கேரண்டி கொடுத்ததுக்காக. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1009 கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 785 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் இருக்குது. அதே மாதிரி அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 674 6 காம்பினேஷன் போர்டில் இருக்குது. ஹரி வந்து பார்த்தீங்கன்னா 652 653 இருந்தால் செம்ம பாக்ஸ் நம்பர் சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் 6, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க. தேங்க்ஸ் நண்பா. விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 762 6 பாஸ் ஆகிருக்கு. இங்கே 760 கொடுத்துரு 6 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் இருக்குது. ஒரு 2 நண்பா. விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஹரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருக்காரு. கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு புதுசாக வந்து கமெண்ட் கொடுத்துருவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் சூப்பரான தேங்க்ஸுங்க. அடுத்த தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே அருமை. 628 482 கொடுத்துருக்காருங்க. அடுத்து ராஜாபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 810 391 கொடுத்துருக்காரு. 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வின் ஆகிருக்குங்க. உண்மையாலே சூப்பர். ஜெகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 948 919 819 481 கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு கெஸ்ட் தான் கொடுத்துருக்காரு. உண்மையிலே அருமை நண்பா. தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் எஸ்என் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. எஸ்என் கூட சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளே நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விஷயம் கிடைக்கும். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுக்குறது மட்டும் நிறுத்தாதீங்க நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் லாட்ரியில் குட் ஃப்ரைடேயில் என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்புனா ஏபிசி நம்பர்ஸ் ஏ போர்டில் 50, பி போர்டில் 21, சி போர்டில் 41 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கும் 9க்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்ததுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ம் 6ஓட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்ததுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 8க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 5 வரலாம், 7 வரலாம், 2 வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதிலேருந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட ஏபிசி நம்பர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் இந்த போர்டில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 7 கொடுத்துருக்கோம். இந்த 3, 6, 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க 3 டிஜிட் நம்பர் ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் 524 கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அமையணும்னு வாய்ப்பு இருக்குது. டைரக்ட் நம்பர். அதே மாதிரி 011க்கு ஒரு சான்சஸ் இருக்குங்க. இந்த 011 எந்த பக்கம் வேணாலும் திருப்பியும் வரலாம், மாறி தெரிஞ்சும் வரலாங்க. அதே மாதிரி 120 465 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 340 151 ஒரு டபுள்ஸ் நம்பர் அமைதுன்னு சொன்னால் கண்டிப்பாக 1க்கு ஒரு டபுள் சான்சஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 894 950 278 679க்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இந்த 5 நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் எடுக்கலாம். இந்த 5 நம்பரோட மிக்சிங் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேலண்டர் கெஸ் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதா அந்த நம்பர் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னோடய கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும், உங்களோட கால்குலேஷனில் வரும். அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸாக இருக்குங்க. மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது கேலண்டர் கேஸில் 21/3/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 339 645 735க்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 3ஓட காம்பினேஷன் கண்டிப்பாக வந்துச்சுன்னா 7 5 காம்பினேஷனாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு 10% இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பருமே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்கலாம். ஸோ கேலண்டர் கெஸ் படி நமக்கு ஒரு கால்குலேஷன் வந்ததுன்னு சொன்னால் இந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 0 இது கூட காம்பினேஷன் பண்ணால் 5க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ 1 0 5 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். அதே மாதிரி இது என்னோடய கணக்கு வழக்கு, உங்களோட கணக்கு வழக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே. அடுத்தது நம்ம எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 011ங்கிற நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 465 151 278 679. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 645 இங்கே 465 பாக்ஸில் கொடுத்தாச்சு. அதேனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 735ங்கிற நம்பர் மட்டும் எடுக்கலாங்க. 735. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் கேட்டுக்கிறீங்க, நிறைய நம்பர் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து செலக்டிவ் நம்பர்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேங்க. இதில் வந்து ஒரு 6 நம்பர் இருக்குங்க. இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த கிராஸில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுங்க. அதே தான் ரிசல்ட்டாகவே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக தெரிஞ்சுன்னா எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கும் தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 0லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இம்பார்ட்டன்ட் நம்பர் 0லேருந்து எல்லா நம்பரையும் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 776 டபுள்ஸ் நம்பர் உங்களுக்கு கிடைக்கணும்னா 776 எடுக்கலாம், 789 எடுக்கலாம், 765 எடுக்கலாம், 256 எடுக்கலாம். ஸோ 246 எடுக்கலாம், 214 எடுக்கலாம், 140 எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எடுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 551 கூட இருக்கலாம். ஸோ இதிலேருந்து 551 சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 275. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 465 கொடுக்கலாம், 465. இதில் இந்த 3 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபைனலாக கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செஷன்ஸ்லேருந்து கொடுத்துருக்க நம்பர் 551 275 465க்கு சான்சஸ் அதிகமாக கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி 1 0க்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 0 வச்சுருக்க நம்பர் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் 650. ஸோ 4வதாக ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 650ங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் அமையறதுக்குனால சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிவர்ஸில் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் 3 எடுத்துகிட்டு ரிவர்ஸில் 3க்கு பதிலாக 0 யூஸ் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுக்க மறக்க வேண்டாம். நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்க நம்மளோட ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 15 27 67 89 34 20 65 54 11. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே கன்சிடரேஷன் கொடுக்கலாம்.
கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுறது கண்டிப்பாக பயன்படும். அதுக்காக மறக்காமல் கொடுத்துரு நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.